கும்பராசி நேயர்களுக்கு 2026 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் போகிறது ஒரு விதத்தில் நல்லது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜென்மத்தை விட்டு விலகிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம். குரு பார்வை வேறு இருக்குது. குடும்பத்தில் ஓரளவுக்கு அமைதி வந்தாலும் நிச்சயமாக விரயம் இருக்கும். செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், டாக்குமெண்ட்கள், பொது சொத்துக்கள், கோவில் சொத்துக்கள், இதில் நீங்கள் செய்கிற ஏதாவது தவறு இருந்ததுன்னா அதை உங்களை திருத்திக்கங்க. தேவையில்லாத தண்டனைகளும், கோர்ட்டு, வழக்கு, கேஸு அப்படின்னு உங்களை தேடி வரும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இப்போதைக்கு என்ன மகாதிசை நடக்குதுன்னு பாருங்கள். நடைப்பயணமாக முடிஞ்சால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா திருப்பதி போயிட்டு வாங்க. இதை எல்லாத்தோட முடிஞ்ச வரைக்கும் இந்த 2.5 வருஷம் பாதச்சனி இல்லைங்களா, பயணத்தில் மிக கவனமாக இருங்க. சனி செவ்வாய் காலங்களில் நீரினாலும் நெருப்பினாலும் எலக்ட்ரிசிட்டினாலும் பிரச்சனைகள் வரும். சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் போய் கோவிலில் போடுறதுக்கு அந்த கிரகங்கள் அலோவ் பண்ணாது. ஆகவே உங்கள் தாயாரோ அல்லது உங்கள் மனைவியோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய் போட்டு வர சொல்லுங்கள். முதல்ல உங்களுக்கு இரவில் தூக்கம் வரும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போகும், மனோகிலி மனோபயம் போகும். தேவையில்லாத வேலைகளில் புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது வேறு எங்கேயாவது எனக்கு வேலை கிடைக்குது சார் நான் அங்கே போட்டுமா அப்படிங்கிறதோ வேண்டாம். வெளிநாடோ வெளி மாநிலமோ கிடைச்சா நல்லது. ஊர் விட்டு ஊர் போகிறது நல்லது. சில நேரங்களில் கூட சில பிரிவுகள் மனசைய சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் குழந்தைங்களை அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத படோடாபமும் தேவையில்லாத கடன்களும், பட்டோடாபத்திற்காக தேவையில்லாத கடன்களும் ஏற்பட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும். நான் அடுத்தவனுக்கு அட்வைஸ் சொல்கிறேன், புத்தி சொல்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேன், இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கால் வலி, மூட்டு வலி, தூக்கமின்மை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஜீரண கோளாறு நிச்சயமாக இருக்கும். ஆகவே நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் நிறைய வச்சுங்க. சிந்தனைகளை சிதற விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். எல்லோரும் இன்பற்று இருக்க வேறொன்றின் பராபரமே, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரம் மிகப்பெரிய மந்திரம். ஆகவே இதை சொல்லிட்டு வாங்க. அப்போ மனசாந்தி கிடைக்கும். அடுத்தவங்களை விரோதியாக பாவிக்கிறத விட்டு ஒரு 2 வருஷம் பொறுமையாக இருங்க. பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.